Hello guys, welcome to Disc Tech. நம்ம இதை பற்றி பாடி பார்த்தா வேறு பற்றி இல்லைங்க. STR 51 திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்திருக்கு. அந்த போஸ்டரில் என்னெல்லாம் இருக்குன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கு அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து STR 51 திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே வந்துருச்சு. அப்போயே நமக்கு தெரியும். AGS ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து அவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. நம்ம STR ஒரு ஃபேண்டசி என்டர்டெயின்மெண்ட்டில் நடிக்க போகிறாரு அந்த மாதிரின்னு. இப்போது இன்றைக்கி ரிலீஸ் ஆன போஸ்டர் வந்து நம்ம STR அவரோட நேம் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான்றதை வந்து சொல்லியிருக்காங்க. காட் ஆஃப் லவ்ன்றது தான் அவரோட கேரக்டர் நேம். ஒரு ஃபேண்டசி படன்றதுனால உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம அஸ்வந்த் அவரோட படமே ஃபஸ்ட்டு படம் ஓமை கடவுள், அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஒரு கடவுளாக வருவார்ல, அந்த மாதிரி இந்த திரைப்படத்துலையும் STR ஒரு கடவுளாக வராரு. அது காதலர்களுக்கெல்லாம் ஒரு கடவுளாக வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு போல இருக்குது. தெரிஞ்சு டபுள் ரோலாக கூட இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. லவர் பயா சிம்பு, லவர் பயா ஒரு சிம்பு, அப்புறமேட்டு கடவுள் காதலர்களுக்கு கடவுளாக சிம்பு வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 2 சிம்பு கூட இருக்கலாம். சர்ப்ரைஸ், யாருக்கு தெரியும். லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. மாசான ஒரு லுக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட், அவர் ஃபேஸ் மட்டும் வச்சு ஒரு பாயிண்ட்டு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த நேம் காட் ஆஃப் லவ்ன்ற அந்த டேக் வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது ஃபேண்டசி என்டர்டெயின்மெண்ட் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதை வச்சு பார்க்கும்போது அதான் ஓமை கடவுள் இந்த ட்ராக் மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து தன் கல்யாணம் பண்ணிட்டு அந்த விஷயம் பிடிக்காம இன்னொரு சீனியர் அக்காவை லவ் பண்ணுவான். அதனால் வந்து அவர் வந்து இப்படி கேட்டு எனக்கு அந்த பிடிச்சிருக்கான் ஒரு மாற்றம் அப்படின்னு அப்படி போவார். அப்புறம் கடைசியாக தெரிஞ்சு வந்துடும். இது வந்து ஒரு லவ்வுக்கான ஒரு அதே கான்செப்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லவ்வுக்காக ஒரு காடாக வராப்பில் அப்போ ஒரு விஷயம்லாம் நடக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி அஸ்வந்த் வந்து இந்த படத்தை வந்து புதுமையாக கொடுக்குறாருன்றது தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஓமை கடவுளை மாதிரி இந்த படமும் அதே டேக்கில் எடுத்து வச்சிருந்தாருன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் சலிப்புத்தன்மை இருக்கும். என்னடா அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கான். பட் ஆனால் அவர் அப்படி எடுக்க மாட்டார்னு நம்புறேன். ஏன்னா வந்து ஓமை கடவுளை தனிச்சார். இப்போ டிராகன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காலேஜ் ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அந்த படம் கூட நல்லா வந்திருக்கிறதா ரீசெண்டாக வந்து நான் ஒரு இதில் கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்கிட்ட கேள்விப்பட்ட படம் சூப்பராக வந்திருக்குன்னு சொன்னாங்க. இப்போது அடுத்த 3வது திரைப்படம் டைட்டில் இன்னும் வைக்கலை. அதனால் வந்து இப்போதைக்கு காட் ஆஃப் லவ்னு வச்சுப்போம். STRோட கேரக்டர் நேம் காட் ஆஃப் லவ். அது மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் வந்து 2026 மிடில் சம்மரில் தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா வந்து பட ஷூட்டிங்கே வந்து இந்த வருஷம் டிசம்பர் நவம்பர்லாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் போய் எனக்கு தெரிஞ்சு எண்டில் தான் ரிலீஸ் ஆகும். 2026 எலெக்ஷன் வருது. அது கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் 2026 எண்டில் தான் இது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து STR 50 திரைப்படம் வந்து 2026 2027 படம். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போது அடுத்ததாக அவரோட 3வது திரைப்படம் STR அவர் வச்சு டேரக்ட் பண்ண போகிறாரு. இதுவும் ஒரு புதிய ஜானரில் புதிய மேட்ரை வந்து இந்த படத்தில் இறக்கியிருப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து AGS வந்து நம்பிக்கை வச்சு டிராகனுக்கு உடனே வந்து திரைப்படத்தை புக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் நம்புகிறேன். அஸ்வந்துக்கு வந்து 2K அந்த மீட்டர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த மீட்டரில் தான் வந்து ஓமை கடவுள் எடுத்தார். அதே மாதிரி அந்த மீட்டரில் ஒருபடி எக்ஸ்ட்ரா போய் இப்போ டிராகன் படம் எடுத்திருக்காரு. அந்த திரைப்படம் விரைவில் February 21 ரிலீஸ் ஆக போகுது. இப்போது இந்த படமும் சூப்பராக எடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஷூட்டிங் ஆரம்பித்தா அது கொஞ்சம் போகும். 2026 கடைசியில் டிசம்பர் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி டைமில் தான் ரிலீஸ் ஆகும். இல்லாட்டி 2027 லவர்ஸ் டே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ரிலீஸ் பண்ணாலும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து பார்ப்போம் எந்த டேட்டில் STR 51 ரிலீஸ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கதை மேலே நம்பிக்கை இருக்கேன். அஸ்வந்த் வந்து ஒரு நல்ல படத்தை தான் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் டோன்ட் வரி. பர்த்டே அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக வந்து வேறு லெவல் தெரிவிக்க விட்டார். நான் வரேன் திரும்ப அப்படின்றது தான் STR ஃபேன்ஸ்க்கெலாம் ஒன்று சிம்பு வரும்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாளே லாயல்ட்டியாக ஃபேன்ஸ் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் அற்புதமான ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ப்ராப்பர் லைனப் சைன் பண்ணியிருக்காரு. எல்லா படமும் பட்டையை கிளப்ப போகுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுலேயும் மீண்டும் ரசிகர்களுக்கு எப்படின்னா வந்து முன்னாடிலாம் தனித்தனியாக நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஓகே கைஸ், தனி வீடியோவில் பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்க STR 51 திரைப்படத்துக்கான்றதை மறக்காம மிஸ்ல காணுங்க.